அஸ்கிதங்க நமஸ்கார். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாராஜன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 38 இன்ச்சில் 38 இன்ச்சில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் பார்க்குறோம். ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. மேலேயும் கீழேயும் ஹாஃப் இன்ச்சில் அரை இன்ச்சில் நான் தையலுக்காக விடுறேன். கீழே ப்ளவுஸோட கீழே எப்போவுமே ஒரு 1.5 இன்ச்சில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி கொடுத்து நான் மடித்து அடித்து தைப்பேன். அதனால் அரை இன்ச்சு. ஷோல்டர் வந்து டோட்டலாக 14 இன்ச்சஸ். அதில் பாதி 7 இன்ச்சஸ். அந்த 7 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிட்டு, இது வந்து போட் நெக், பிரின்சஸ் கட்டு தான் போட் நெக். அதனால் 4.5 இன்ச்சு வரைக்கும் அகலம் கொடுத்துருக்கேன். இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். அதுவும் ரெடி அளவுலேருந்து இறக்கம் 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 1 இன்ச்சு ஓரத்துலேருந்து 1 இன்ச்சு அளவெடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டர் கரெக்டாக 2.5 இன்ச்சு வந்துடும், 2.5 இன்ச்சஸ் வந்துடும். அதுக்கடுத்து 13 இன்ச்சு எப்போவுமே வந்து நம்ம இந்த கிராஸ் நார்மலாக 3 டாட் ப்ளவுஸ்க்கு கிராஸ் 13 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு வைப்போம் இல்லையா. இவங்களுக்கு எப்போவுமே 13 இன்ச்சு தான் வைப்போம். அந்த 13 இன்ச்சு அளந்துக்கிட்டு அந்த 13 அஞ்சில் அளவில் இருந்து ஆம்கோல் எடுக்கிறோம். ஆம்கோல் நான் ஏன் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம போட் நெக் எடுக்கிறோம் இல்லையா. போட் நெக்னால ஆம்கோல் வந்து ஷோல்டர் சின்னதாகிடும், ஆம்கோல் சின்னதாகிடும். அதனால் 13 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு வைப்போம் 3 டாட் ப்ளவுஸ்க்கு. இதுக்கு 7 இன்ச்சு வச்சா போதும். கீழேருந்து 13 இன்ச்சிலேருந்து லெஸ் பண்ணி கரெக்டாக 13 7 இன்ச்சு வைங்க. வச்சிங்கன்னா ஆம்கோலோட லென்த்து சரியாக உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு கிட்டத்தட்ட வந்துடும். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆம்கோல் வந்து சின்னதாக இருக்கிறத இந்த 7 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம இறக்கும்போது கரெக்டாகிடும். உங்களுக்கு ஷோல்டர் சின்னதாக இருக்கிறது, அகலமாக இருக்கிற மாதிரி இருக்காது, இறங்குன மாதிரி இருக்காது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து ஸ்ட்ரீம் அலவன்ஸ் 38 இன்ச்சிலேருந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் அளந்துக்கிட்டு 1.5 இன்ச்சில் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணுறது ஃப்ரண்ட் பார்ட்டு தான். ஃப்ரண்ட் பார்ட்டில் 1.5 இன்ச்சு எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, ஃப்ரண்ட்டை வச்சு தான் பேக் பண்ணணும். நாம் தைக்கும் போது குடஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அளவு 8 இன்ச்சஸ் இருக்குது. அதில் பாதி 4 இன்ச்சஸ் நான் அளக்கிறேன். மேலேருந்து 4 இன்ச்சஸ் அழுக்கிட்டு அதிலேருந்து 9 இன்ச்சு நான் அளந்து வைக்கிறேன். ஏன்னா 38 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு வைக்கலாம். நீங்கள் 38 தாண்டிட்டிங்கன்னா அந்த 9 இன்ச்சுங்கிறது 10 வச்சுருக்கலாம், கரெக்டாக வரும். கீழே வந்து நம்ம வந்து இப்போது 3 டாட் ப்ளவுஸ் எடுக்கும்போது 3 இன்ச்சு ஹைட்டு, 1 இன்ச்சில் வந்து நம்ம அகலம் எடுப்போம் இல்லையா. இங்கே 1.5 இன்ச்சு வரைக்கும் அகலம் எடுக்கலாம், கரெக்டாக வரும். அங்கே 2 பக்கம் எடுப்போம், இங்கே ஒரு பக்கம் எடுக்கும்போது 1 இன்ச்சு வரைக்கும் அகலம் எடுக்கலாம். ஹைட்டு வந்து 2 இன்ச்சு எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 13 இன்ச்சில் ஒரு கோடு போட்டிருக்கோம். மொத்தமே ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு தான். அதனால் 2 இன்ச்சும் போது சின்னதாக இருக்கும். அந்த டாட்டையும் நாம் இந்த 9 இன்ச்சில் எடுத்த டாட்டையும் சேர்த்து ஒரு சாய்வாக ஒரு கோடு வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு பிரின்சஸ் கட் வளைவு வந்துடும். இது கொஞ்சம் வந்து நீங்கள் ஷார்ப்பாக எடுத்துடக்கூடாது, வளைச்சி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து எடுக்கணும். இந்த ப்ளவுஸ் போட்டுக்கும் போது ஆம்கோல்லேருந்து நீங்கள் நேராக கோட்டில் இருக்காமல் கொஞ்சம் மேலாப்பில் எடுத்து வந்து அந்த டாட்டில் ஜாயின் பண்ணி இழுத்திங்கன்னா ஷேப் நல்லாயிருக்கும். பேப்பர் கட்டிங் ஏன் ஃபஸ்ட்டு போடுறேன்னா, எப்போவுமே நான் பிரின்சஸ் கட் எடுக்கும்போதும் சரி, நார்மல் ப்ளவுஸில் 3 டாட் ப்ளவுஸ்க்கு எடுக்கும்போதும் சரி, மேக்ஸிமம் பேப்பர் கட்டிங் போட்டு தான் எடுப்பேன். எனக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வரும். அதுவும் பிரின்சஸ் ப்ளவுஸுக்கு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு இதை நாம் வந்து லைனிங் ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணும்போது பேப்பர் கட்டிங் வந்து சரியான அளவு. அதிலிருந்து நம்ம ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட், ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விட்டு கட் பண்ணி அப்புறம் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சோன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு இடம் கிடைக்கும். அந்த ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். பிரின்சஸ் கட்டோட ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்றைக்கி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் இல்லாமல் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ் இது தான். இப்போ ரீசெண்டாக காலேஜ் போகிற பொண்ணுங்களாம் சரி, ஏஜ் ஆனால் ஒரு 45 ஒரு 50 ஏஜில் இருக்கிறவங்களும் சரி, தே ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஸோ தைக்க கற்றுக்கோங்க. அப்புறம் வந்து பேப்பர் கட் பண்ணும்போது எதுக்கு டபுள் பேப்பர் அப்படின்னா, எனக்கு டபுள் பேப்பராக வச்சு அந்த அளவு எடுத்து கட் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்குது. சிங்கிள் பேப்பரை வச்சு நிறைய வந்து பறக்குது. அதுக்காக தான் நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்.
நீங்கள் இந்த ப்ளவுஸஸு இந்த எட்ஜஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். எவ்வளோ அவசரமான வேலையாக இருந்தாலும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது மட்டும் அந்த அவசரத்தை வச்சுக்காதீங்க, சரியா? எந்தெந்த இடத்துல இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசுரை கட் பண்ணணுமோ அதெல்லாம் மறக்காமல் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் மெயின். இதை நாம் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் ஃபேப்ரிக், இது வந்து லைனிங் தான். ஏன்னா இது வந்து நெட்டடு ப்ளவுஸோட லைனிங். மெயின் துணி வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து நெட்டடு ஃபேப்ரிக். அங்கங்கே கொஞ்சம் ஜமிக்கி ஒர்க்கெலாம் இருக்குது. இட்ஸ் ரியலி குட், லுக் குட். இதை தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பார்ட்டை வந்து கீழே வரைக்கும் சரியாக வைக்காமல் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டேன். நீங்கள் இப்படி வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து லைன் போட்டிருக்கேன். நான் அதை வந்து கட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போது நம்ம அளவு எடுத்துட்டோம். இதிலேருந்து ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். எங்கேன்னா இந்த சைடு மட்டும், நம்ம அந்த உடம்பு வச்சு தைப்போம் இல்லையா, அந்த சைடு மட்டும். அங்கேருந்து இதுதான் வந்து நம்ம தையலுக்காக எடுக்கிறது. நீங்கள் இந்த பார்ட்டையும் அந்த பாடியோட அந்த ப்ரா பார்ட்டையும் சேர்க்கும்போது இந்த அளவு தையல்லையே தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பேப்பர் கட்டிங் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா உங்களால் முடியலைன்னா நீங்கள் அந்த ஹூக்கோ இல்லைன்னா அந்த ஊசி வச்சோ பின் பண்ணிக்கிட்டு மெதுவாக எடுங்க. கஸ்டமரோட ப்ளவுஸ்லேயும் நம்மளோட ப்ளவுஸ்லேயும் சரி, எப்போவுமே கோடு நீங்கள் வந்து மார்க் பண்ணால் கூட கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதை சரி கட்டுறதுக்கு நம்ம நிறைய நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அந்த மேக் பண்ணுறதுக்காக, அதை உருவாக்குறதுக்கான நாம் கொடுக்குற நேரத்தில் தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் வெல். நான் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி வச்சா கூட எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து பேப்பர் கட்டிங் வந்து பேக் சைடு பார்ட்டு எடுக்காமல் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி கட் பண்ண வேணாம். ஏன்னா ஆம்கோல் வரைகிறது கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் பேக் பார்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பிரின்சஸ் கட்டிங்கை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட கழுத்து நம்ம அகலம் வச்சுருக்கோம் இல்லையா, கழுத்து அகலமும் சரி, ஆம்கோல் கட்டிங்கும் சரி, பேக் சைடு வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பேக் சைடும் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கட்டிங் பண்ணலாம். கட்டிங்கை மெதுவாக கவனமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற டைமில் பண்ணுங்க. இந்த கட்டிங்கை நான் பண்ணும்போது நேரம் காலை சரியாக வந்து ஒரு 4 மணி இருக்கும். நான் பசங்கள்லாம் தூங்குவாங்க, நாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த டைமில் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, இந்த துணி நகருத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த துணியை வந்து அவ்வளோவா சறுக்கி போகலை. இந்த துணியை வந்து லிட்டில் பாலிஸ்டர் மிக்ஸ்டு பேண்ட் துணி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நெட்டுக்கும் நார்மல் நெட்டடு ப்ளவுஸுக்கு வந்து இந்த துணி தான் லைனிங்காக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்தாலும் இது தான் லைனிங்காக கொடுப்பாங்க. எஸ், ஃபினிஷ்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.